Hello பசங்களா, நான் உங்க ஸ்ருதி மேம். இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் ரிவிஷன் இன் 30 மினிட்ஸ்ல அகெயின் நீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக் தான் பசங்களா நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இந்த ஒரு ரிவிஷன் சீரீஸ்ல நான் ஒவ்வொரு சாப்டருமே உங்களுக்கு எடுத்து அதை ப்ரிசைஸா 30 மினிட்ஸ்க்குள்ள ஐ வில் மேக் ஷியோர் தட் உங்க என்சிஆர்டியில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், எல்லா இம்பார்ட்டண்டான கான்செப்ட்ஸுமே நம்ம கவர் பண்றோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில இதுக்கப்புறமா நீங்க ஜஸ்ட் ஒரு குவிக் கிளான்ஸ் ஆஃப் யுவர் என்சிஆர்டி கொடுத்தா மட்டுமே போறோம். ஸோ மொத்தமாகவே ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு என்டையரா இந்த சாப்டருடைய சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடும். ஸோ இதோட அஜெண்டா என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நேரத்தை நீங்க சீக்கிரமா சிலபஸை முடிச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணணும். பிகாஸ் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நீங்க நிறைய டைம் வந்து ப்ராக்டிஸ்க்கும் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ அதனால நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு அப்ரோச்சா இது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நான் இந்த நோட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா நோட்ஸும் ப்ரீவியஸ் கிளாஸோட நோட்ஸ் எல்லாமே நாம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்லோட் பண்ணியாச்சு பசங்களா. அண்ட் இந்த சாப்டருடைய நோட்ஸ் இந்த பிடிஎஃப்மே ஐ வில் பி சென்டிங் இட் ஆன் த கம்யூனிட்டி. ஸோ இன்னும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியில் டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் இந்த பிடிஎஃப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நிறைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நான் ப்ரிசைஸாக இங்கே ஒரு உங்களுக்கு பாயிண்ட் வைஸாக ஒவ்வொரு ஸ்லைட்லேயுமே டேபிள் வைஸாக ஃப்ளோ சார்ட் வைஸாக போட்டிருக்கும்பொழுது அது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலில் ரிட்ரீவ் பண்ணுறது வந்து வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ இன்னும் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணல அப்படின்னா டெஃபினட்டாக கம்யூனிட்டியை ஜாயின் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. பிகாஸ் எண்ட் டு எண்ட் நீங்க நீட் எக்ஸாம் ஹால்குள்ள போகும்பொழுது எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே எந்த ஒரு பயமுமே இல்லாமல் சூப்பராக மாஸாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுறோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதனால மறக்காமல் நம்ம சேனலோட இருங்க. ஸோ நம்ம கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா அப்டேட்ஸ் எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம Xylem தமிழ் டீமோட சேர்ந்து மேம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே ஐ வாண்ட் டு கிராக் நீட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லா பசங்களுக்காக வேண்டியும் 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் கோர்ஸ் இஸ் நம்மளோட தலை பேட்ச். ஸோ தலை பேட்ச்ல தெரிக்க விடுற ஒரு கான்செப்ட் பேஸ்ட் லேர்னிங். நம்ம டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ஆல்ரெடி எல்லாரையும் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து வில் பி தேர் எண்ட் டு எண்ட் உங்களை ஃபுல் வருஷம் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கிடச்சிடும், தேவையான ப்ராக்டிஸ் கிடச்சிடும், எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இதுலேயே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 2026 நீட், ஸோ நீங்கள் இப்போ 11th ஸ்டாண்டர்ட் போகிறீங்கன்னா 26ல் தான் நீங்கள் நீட் எழுதுவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஸ்பேஸில் ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட நீங்கள் போய் கண்டிப்பாக நீட் எழுதி கிராக் பண்ண முடியும் பசங்களா. ஸோ அதனால நம்ம தலை பேட்ச்க்கான என்ரோல்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. கிளாஸஸ் மே 20ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் பசங்களா. ஸோ அட்மிஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் யாராவது நீங்க என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதனால கிளாஸ் ரூம்ல கண்டிப்பா உங்களை எல்லாரையும் சந்திக்க போறேன். அண்ட் நம்ம +1 பேட்சை தாண்டி நம்ம +2 பேட்ச் கூட நமக்கு இருக்கு, விச் இஸ் த தளபதி பேட்ச். ஸோ நம்ம என்ரோல்மெண்ட் லிங்க்ல உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம நீட் நீங்க இன்னொரு வருஷம் எடுத்தே படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்காக வேண்டி we have our வெற்றி பேட்ச். ஸோ நம்ம வெற்றி பேட்சுக்கு வந்து மே 27ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி வெற்றி பேட்ச்லேருந்து பயன்பட்ட எத்தனையோ பசங்க இருக்காங்க. ஓகே, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவங்க ஆரம்பிச்ச அன்னிலேருந்து இன்னைக்கு வந்து பயங்கர ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய பசங்க நிறைய நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது வெற்றி நீட் நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸாக இருக்கும். அதுக்கான என்ரோல்மெண்ட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்லைன் பேட்ச். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே ஆன்லைன் பேட்ச். பட் நம்ம ஆஃப்லைன் கேம்பஸ்ல ஆஃப்லைன் பேட்சும் இருக்கு, which is for the repeaters. ஓகே, நம்ம மாரா பேட்ச் இருக்காங்க. ஸோ நம்ம மாரா பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்கை யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ அட்மிஷன் வந்து தீப்பொறி மாதிரி பறக்குது. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இஃப் யூ பிளான் டு டேக் அப் த கோச்சிங் டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில்
நீங்க வந்து உங்க ஸ்கூலையும் சரி உங்களோட மிச்ச இதையும் சரி மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்க கொடுக்க போறோம் பசங்களா. அண்ட் முக்கியமா ரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தேவைப்படும். ஒரு ஃபுல் டைம் நீங்க உட்காந்து இதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் தேவை. ஸோ அதுக்கு இது வந்து டெஃபினட்டா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஆல்ரைட். So without any delay நம்ம Biomolecules chapter உடைய 30 minutes revision ஆரம்பிச்சிடலாம் பசங்களா. So I am going to start my timer and here it goes. So நம்ம Biomoleculesங்கிறது என்ன? பயோனா லைஃப், மாலிக்யூல்ஸ்னா மாலிக்யூல்ஸ். ஸோ நம்ம லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் என்னென்ன அப்படின்னு படிக்கிறது தான் நம்மளோட பயோமாலிக்யூல்ஸ். அண்ட் நம்ம பயோமாலிக்யூல்ஸ் வேற எதுவுமே புதுசான கம்போனன்ட்ஸ்லாம் கிடையாது. எர்த்ஸ் கிரஸ்ட்ல நம்ம என்ன எலிமெண்ட்ஸ் பார்க்குறோமோ அதே தான் நம்மளுடைய ஹியூமன் பாடியிலையும் நம்ம லிவிங் பீயிங்ஸ்லையும் இருக்கு. ஓகே, ஆனால் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் எவ்வளோ இருக்கு, எது ஜாஸ்தியாக இருக்குங்கிறது வந்து நம்ம லிவிங் பீயிங்ஸ்க்கும் எர்த் கிரஸ்ட்க்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதில் முக்கியமாக கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன் இந்த 4 எலிமெண்ட்ஸுமே வந்து லிவிங் டிஷ்யூஸ்ல ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு த எர்த்ஸ் கிரஸ்ட். வேறஸ் மிச்சது எல்லாமே உதாரணத்துக்கு சோடியம், கால்சியம், மேக்னீசியம், சிலிக்கன் இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எர்த்ஸ் கிரஸ்ட்ல தான் ஜாஸ்தியா இருக்கும் ஆஸ் அகேன்ஸ்ட் த ஹியூமன் பாடி. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவராலா வாட் வி கால் எஸ் அ பயோமாலிக்யூல். பட் இந்த பயோமாலிக்யூல் what you have to understand is புதுசா எந்த ஒரு மாலிக்யூலுமே இல்லை. we are just taking என்ன எர்த் கிரஸ்ட்ல இருக்கோ அதோட மாடிஃபைடு வெர்ஷன் தான் நம்மளோட லிவிங் சிஸ்டம்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ராடா என்னென்ன ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, லிப்பிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட். ஸோ ஒரு வைரஸ்ல ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே இந்த மாதிரியான ஆர்கானிக் கம்போனன்ட்ஸ் இருக்கும். ஓகே, which we call as biomolecules. பட் இந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை தாண்டி we also have some inorganic elements இல்லையா? உதாரணத்துக்கு சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரேஸ் அமௌண்ட்ஸில் நம்ம பாடியில் கண்டிப்பாக இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மிக்சர் தான் நம்மளோட எல்லா சிஸ்டம்ஸ்லையும் இருக்கு. சரியா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் காம்போசிஷனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டிஷ்யூவை எடுத்து நம்ம இதுக்குள்ளே என்னென்ன இருக்கு, எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ராசஸ் தேவை இல்லையா? ஸோ அனாலிசிஸ் ஆஃப் கெமிக்கல் கம்போசிஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் டிஷ்யூ, ஒரு பிளான்ட் டிஷ்யூவாக இருக்கலாம், ஒரு அனிமல் டிஷ்யூவாக இருக்கலாம், அதை நம்ம எடுத்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஓட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக சூப்பராக ஒரு டீ போட போகிறோம். ஓகே, இந்த டிஷ்யூவை எடுத்துட்டு ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் போட்டு நல்லா நம்ம வந்து அது கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து டீயை வடிகட்டுற மாதிரி இந்த ஒரு சொல்யூஷனே நம்ம வடிகட்டணும் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து பாலில் டிசால்வ் ஆன டீ வந்து அப்படியே டீயா மாதிரி நம்ம பாத்திரத்தில் விழும். ஆனால் டீ தூள் எல்லாம் எதெல்லாம் வந்து டிசால்வ் ஆகலையோ அதெல்லாமே நம்மளோட மேலே வடிகட்டிலேயே தங்கிரும். அதே போல் இங்கேயுமே வந்து நம்ம ஒரு டிஷ்யூவை கிரைண்ட் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணும்பொழுது எதெல்லாம் அந்த ஆசிட்ல சால்யூபிளைஸ் ஆயிடுச்சோ அது எல்லாமே நம்ம ஆசிட் சால்யூபிள் பூலா ஃபில்ட்ரேட்ல கீழே இறங்கிடும். பட் எதெல்லாம் இந்த ஆசிட்ல சால்யூபிளைஸ் ஆகலையோ அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே நம்ம ரிட்டன்டேட்ல மேலேயே தங்கிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆசிட் சால்யூபிள் அண்ட் ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷனை வச்சு நம்ம என்ன மாலிக்யூல் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஆல்ரெடி வடிகட்டியில் கீழே போயிடுச்சோ we call it a பயோ மைக்ரோ மாலிக்யூல். வேற எதெல்லாம் மேலேயே தங்கியிருக்கோ அதெல்லாம் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ். ஸோ பெரிய சைஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே நமக்கு மேலேயே ரீட்டைன் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த வகையில் நம்ம இந்த ஆசிட் சால்யூபிள் ஃப்ராக்ஷனையும் சரி இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷனையும் சரி என்னென்ன டிஃப்ரெண்ட் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல we have the amino acid. So amino acid வந்து is very very fundamental. They are the building blocks of நம்மளோட proteins. Okay, so before we talk about proteins, amino acid பத்தி நம்ம கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அமைனோ ஆசிடை பற்றி சொல்லும்பொழுது அவங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் என்ன,
ஒரே கார்பன் ஆட்டம்க்கு ஒரு கார்பாக்சில் குரூப், ஒரு அமைனோ குரூப், ஒரு வேரியபிள் குரூப் அண்ட் ஒரு ஹைட்ரோஜன் குரூப். இது எல்லாமே இஸ் அட்டாச் டு அ சிங்கிள் கார்பன். ஓகே, அண்ட் இது வந்து நம்ம சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் பொதுவாக மீத்தேனுக்கு 4 ஹைட்ரோஜன் இருக்கும், பட் இங்கே 3 வேற குரூப் சப்ஸ்டியூட் ஆயிருக்கிறதுனால சப்ஸ்டிடியூட்டட் மீத்தேன்ஸ். அண்ட் இந்த அமைனோ ஆசிட்ல வந்து இந்த ஆர் குரூப் என்னவா இருக்கு, அதாவது ஹெச்ஆ இருக்கலாம், CH2OH இருக்கலாம், ஏதாவது ரிங் ஸ்ட்ரக்சரா இருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய வகையான அமைனோ ஆசிட்ஸ் இருக்கு. அதுல நமக்கு தெரிஞ்சு ஒரு 20 கைண்ட்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் நம்ம புரோட்டீன் சிந்தசிஸ்ல யூஸ் பண்றோம். ஸோ இந்த 20 வகையான அமைனோ ஆசிட்ஸுமே நம்ம வேற வேற கேட்டகரிஸ்ல பிரிச்சு படிக்கலாம். ஸோ முதல்ல நம்மளோட அமைனோ ஆசிட்ஸ் வந்து அசிடிக்கா இருக்கா, பேசிக்கா இருக்கா, நியூட்ரலா இருக்கா. அதாவது இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் ஜாஸ்தியா இருந்தது, 3 குரூப் இருந்தது, அமைனோ குரூப் 1 தான் இருந்தது அப்படின்னா அது 2 லீடிங் இல்லையா. ஸோ இட் இஸ் மோர் ஆசிடிக். அதே இது நம்ம அமைனோ குரூப் தான் ஜாஸ்தியா இருக்கு இன் நம்பர் அப்படின்னு சொன்னா தட் இஸ் பேசிக். இதே ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க, இப்போ நான் இங்க வரைஞ்ச எக்ஸாம்பிள் மாதிரி அப்படின்னா இட் பிகம்ஸ் நியூட்ரல். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நான் இங்க கொடுத்துருக்கேன் பசங்களா. அசிடிக்கு குளூட்டமிக் அண்ட் அஸ்பார்டிக் ஆசிட், பேசிக் வந்து we have lysine, arginine, histidine. Neutral வந்து we have valine. Okay, so these are examples you have to remember. Now அது மட்டும் இல்லாம நம்ம aromatic amino acids அப்படின்னு சொல்லும்போது we have tyrosine, phenylalanine and tryptophan. இந்த 3 மட்டும் தான் they have a ring structure அவங்களுடைய variable groupல. So அந்த ring structure இருக்கிறதுனால நம்ம அதை aromatic amino acid அப்படின்னு சொல்றோம். இவங்க 3 பேரை தவிர யாருக்குமே அந்த ring structure கிடையாது. So இதை தவிர we can also categorize them as essential, non-essential based on நம்ம டயட்ல எடுத்துக்கணுமா வேணாமா அப்படிங்கறத வச்சு கூட நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு அமைனோ ஆசிட்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இருக்கு, ஒரு அமைனோ குரூப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டுமே வந்து ஆர் அயோனைசபிள் இன் நேச்சர். ஸோ நம்ம NH2 குரூப் NH3+ மாறலாம், நம்ம COOH குரூப் வந்து COO- மாறலாம். நான் இந்த ஒரு மாற்றத்துக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான pH தேவை. ஸோ ஒவ்வொரு pHலயுமே இந்த அமைனோ குரூப் அயனைஸ் ஆகுதா இல்ல ஆசிட் குரூப் அயனைஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு pHலயுமே இந்த ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்டா ஆயிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு pHல அந்த ஒரு பர்டிகுலர் pHல வாட் ஹேப்பன்ஸ், 2 பேருமே அயனைஸ்டா இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேட் தான் நம்ம ஸ்விட்டர் அயோனிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஸ்விட்டர் அயோனிக் ஃபார்ம் வந்து will happen only at one particular pH பசங்களா. ஓகே, that is something you have to remember. Now after amino acids ரெண்டாவது கேட்டகரி வந்து we will talk about lipids. So lipids are nothing but fats. So fats வந்து நமக்கு வாட்டர்ல solubilize ஆகாது. So they are water insoluble இல்லையா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லிபிட்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஸ்டார்டிங் ஆஃப் வித் சிம்பிள் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒண்ணுமே இல்லை, ஒரு R குரூப்ல ஒரு COOH. ஆனா இந்த R குரூப் வந்து செம்ம பல்கியான ஒரு குரூப்பா இருக்கும், 15 கார்பன் 20 கார்பன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய குரூப்ஸா இருக்கும். ஓகே, ஸோ பால்மிட்டிக் ஆசிட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். 16 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. அராக்கிடோனிக் ஆசிட்ங்கிறதுல 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உதாரணத்துக்கு CH2COOH, ஓகே, ஆர் டைம் 7 COOH நான் ஒரு உதாரணம் சொன்னேன் அப்படின்னா இங்க எனக்கு 7 கார்பன் இருக்கு +1. ஸோ இந்த கார்பனை நம்ம எந்த காரணத்து கொண்டும் மறக்க கூடாது. ஸோ கார்பாக்சிலிக் குரூப்போட கார்பனை சேர்த்தி இவங்க கிட்ட 16 இருக்கு, நராக்கிடோனிக் கிட்ட 20 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம சேச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் பசங்களா. சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஒரு பாண்ட் இருக்குன்னு சொன்னா எவ்ரி அதர் பாண்டில் யாராச்சும் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, நம்ம மூளையில ஆல் ஆங்கிள் ஏதாச்சும் ஒன்று உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு ஃபுல் சேச்சுரேட்டட் மேம், இதுக்கு மேலே நீங்க சொல்லி கொடுத்தா புரியாது அப்படின்னு ஆயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விதமான டபுள் பாண்ட்ஸோ ட்ரிபிள் பாண்ட்ஸோ இல்லாம நான் இதுக்கு மேலே யாரையாச்சும் ஆட் பண்ணணும் அப்படின்னா அவனை வெட்டிட்டு தான் புதுசாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் தான் வந்து நம்ம சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதே அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா என்ன, நமக்கு இங்க வந்து we will have a double bond that is present. ஓகே, ஸோ ஒரு டபுள் பாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதனால சப்போஸ் எனக்கு தேவைப்பட்டா நான் ஒரு டபுள் பாண்டை வெட்டி புதுசா நான் வந்து ஆட் பண்ணிப்பேன் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி we call them as unsaturated fatty acids. So fatty acidsல 2 வகையுமே இருக்கு. Okay, now moving on to the other type of lipids that we commonly find, it is glycerol. So glycerol
வந்து பாத்தீங்கன்னா it is a trihydroxypropane. okay, so இதுதான் என்னோட propane structure 1 2 3 with hydroxyl groups attached. now இந்த ஒவ்வொரு hydroxyl group ஓடையுமே ஒரு fatty acid வந்து react பண்ணும்போது ஒரு H2O group வந்து will move out as hydrolysis மூலியமா மூவ் அவுட் ஆகி ஒரு எஸ்டர் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும்பொழுது ஒரு COOCH2 பாண்ட் இஸ் பீயிங் ஃபார்ம்ட். ஸோ இந்த ஒரு எஸ்டர் குரூப்போட இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து அட்டாச் ஆகும்பொழுது அந்த ஒவ்வொரு ஃபேட்டி ஆசிடையுமே ஐ வில் கால் இட் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ரீப்ளேஸ் ஆயிருந்தா மோனோகிளிசரைட், 2 ரீப்ளேஸ் ஆயிருந்தா டைகிளிசரைட், 3 ரீப்ளேஸ் ஆயிருந்தா ட்ரைகிளிசரைட், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ மேக்ஸிமம் ட்ரைகிளிசரைட்ஸ் ஆர் பாசிபிள். ஓகே, அண்ட் இந்த ட்ரைகிளிசரைட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி எஸ்டரிஃபைட் வித் கிளிசரால், மோனோகிளிசரைட், டைகிளிசரைட், ட்ரைகிளிசரைட் 3 வகை நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, and then we also have some modified ஆன lipids. ஓகே, அதுல வந்து phosphorus மாதிரியான additional components இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி phospholipidக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து is lecithin which is found in cell membranes. ஸோ இந்த lecithinோட எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக questions have come பசங்களா. ஸோ be familiar with the term lecithin அப்படிங்கிறது ஒரு phospholipid that's found in cell membranes. ஓகே, ஸோ I've just given you a structure. நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையும் பை ஹார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பசங்களா. just understand that ஒரு கிளிசரால் பார்க்க எப்படி இருக்கும், ஒரு ட்ரைகிளிசரைட் பார்க்க எப்படி இருக்கும், டைகிளிசரைட் பார்க்க எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இட் இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, now coming to our nitrogenous bases, nucleoside and nucleotide. so நம்மளோட DNA நம்ம genetic materialல வந்து ஃபண்டமெண்டலா 4 nitrogenous bases இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. adenine, guanine, cytosine and thiamine in the case of DNA, and RNA இருந்துச்சு அப்படின்னா அந்த thiamineக்கு பதிலா நமக்கு uracil இருக்கு. ஸோ மொத்தம் இந்த 5 வகையான nitrogenous bases exist in nature. இந்த nitrogenous bases எல்லாருமே are heterocyclic rings. அதாவது இப்போ பென்சீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே கார்பன் தான் இருக்கும் இல்லையா. பட் ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சொல்லும்போது கார்பன் நைட்ரோஜன் கார்பன் நைட்ரோஜன் கார்பன் நைட்ரோஜன் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்லேயே வேற ஒரு மாலிக்யூல் ஆட் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் வை வி கால் இட் அ ஹெட்ரோசைக்ளிக் ரிங். ஓகே, அண்ட் இந்த ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் ஒரு சுகரோட சேரும்பொழுது இட் ஃபார்ம்ஸ் அ நியூக்ளியோசைடு. ஓகே, ஸோ அப்போ நம்ம அதை அடினோசின் சைட்டிடீன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது டிஆக்சி சுகரோட பைண்ட் ஆயிருந்ததுன்னா டிஆக்சி அடினோசின், டிஆக்சி சைட்டோசின் அப்படின்ற மாதிரி சைட்டிடீன் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திருப்போம். ஓகேயா, நான் அதே இந்த ஒரு நியூக்ளியோசைடு ஸ்ட்ரக்சர். ஸோ நியூக்ளியோசைடு இஸ் நத்திங் பட் நைட்ரோஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர். நான் இந்த நியூக்ளியோசைடு எப்போ ஒரு பாஸ்பேட் குரூப்போட சேருதோ that's when it becomes a proper nucleotide. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அடினைலிக் ஆசிட், குவனைலிக் ஆசிட். ஓகே, இது டிஆக்சி சுகராக இருந்ததுன்னா டிஆக்சி தைமிடிலிக் ஆசிட், டிஆக்சி சைட்டிடிலிக் ஆசிட் அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்கு பேர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு நியூக்ளியோடைடு தான் வந்து இஸ் மேக்கிங் அப் த நியூக்ளிக் ஆசிட். ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதெல்லாம் நம்ம வந்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அதோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல வந்து மாலிகுலர் பேசிஸ் இஸ் நத்திங் பட் இந்த ஒரு நியூக்ளியோடைடு அப்படிங்கிற ஒரு மோனோமர். அண்ட் அதுல என்னெல்லாம் இருக்கு, ஒரு சுகர், ஒரு பாஸ்பேட் குரூப் அண்ட் ஒரு நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் பிரசன்ட். கிளியர் பசங்களா? that's about your nucleoside and nucleotide. so இங்க நான் கொடுத்திருக்கிறது வந்து again an example image from your NCERT. now இங்க you don't have to remember எந்த ஸ்ட்ரக்சர் adenine ஓடுது எந்த ஸ்ட்ரக்சர் guanine ஓடுதுன்னு, but just remember இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல எனக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா குரூப்ஸும் இல்லை, வெறும் என்னோட பேஸ் மட்டும் தான் இருக்கு, ஒரு டபுள் ரிங் பேஸ் இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா I have a sugar structure. okay, to which என்னோட nitrogenous base is attached. so அப்படின்றப்போ sugar plus nitrogenous base this is a nucleoside. அதே மாதிரி இங்க அதே நியூக்ளியோசைடுக்கு ஒரு phosphate group attach ஆயிருக்கு அப்படின்றப்போ this is a nucleic acid. I mean it's a component of the nucleic acid which is the nucleotide. okay, so இது வந்து வெறும் ஒரு nitrogenous base, இது வந்து ஒரு nucleoside. okay, and இது வந்து ஒரு nucleotide.
டைட் அதை பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு அப்பியர் ஆகலாம். ஈவன் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கேட்டா கூட இது வந்து நியூக்ளியோசைடா நியூக்ளியோடைடா இல்ல நைட்ரஜனஸ் பேஸா அவ்வளவுதான் கேட்பாங்களே தவிர ஒவ்வொரு இதுக்கும் நீங்க ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஓகே, now moving on to metabolites. Okay, before I go into discussing இதை விட பெரிய molecules பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி let's talk about metabolites. So நம்ம பாடியில நடக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷனையுமே we call them as a metabolic reaction இல்லையா? ஒரு series of reactions that take place நம்ம metabolic pathway அப்படின்னு சொல்றோம். So sum total of நம்ம பாடியில் நடக்கிற எல்லா ரியாக்ஷனுமே வந்து is called as metabolism. And அந்த product of metabolism நம்ம இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் நடத்தும் போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது இல்லையா? அந்த ப்ராடக்ட் தான் is called as a metabolite. So இந்த மெட்டபாலைட்ல நம்ம growth and developmentக்கு டைரக்டா தேவைப்படக்கூடிய புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ் இவங்க எல்லாருமே என்ன வருவாங்க? பிரைமரி மெட்டபாலைட்ல வருவாங்க. ஆனா இந்த என்னுடைய growth ஃபேக்டர் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக், எனக்கு ஒரு டிஃபென்ஸ்க்காக வேண்டி, இல்லை நான் பாலினேஷனுக்கு வேற ஒரு இன்செக்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக வேண்டின்னு சொல்லி மிச்ச ஃபங்க்ஷன்ஸ்க்காக வேண்டி சும்மா ஒரு ஆக்சசரியா நான் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு எக்ஸ்ட்ரா கம்போனன்ட் பிகம்ஸ் மை செகண்டரி மெட்டபாலைட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பிளான்ட்ஸ்க்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லாம ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு கூட நிறைய இடத்துங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இஃப் யூ சீ பசங்களா, இந்த டேபிள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். வருஷம் நீட்ல டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் இந்த டேபிள்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம செகண்டரி மெட்டபாலைட்ஸ்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. பிக்மெண்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், ஆயில்ஸ், டாக்ஸின்ஸ், ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் இந்த டேபிள்ல கொடுத்துருக்கேன் பசங்களா. ரிப்பீட்டடா அப்படியே டைரக்ட், நீங்க ஒண்ணுமே மூளையை யூஸே பண்ண அப்படியே டைரக்டா கான்காவலின் ஏ அப்படிங்கிறது ஒரு டாக்ஸினா அப்படின்னு சொல்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்பாங்க. கிளியர் கட் டாக்ஸின் வந்து இங்க ஆப்ரின் அண்ட் ரிசின் தான். கான்காவலின் ஏ இஸ் அ லெக்டின். ஸோ கிளியர் கட் நமக்கு அங்கேயே ஆன்சர் கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு கேட்டகரியிலேருந்து கிடைக்கும். ஓகே பசங்களா, நான் பயோமாலிக்யூல்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மைக்ரோ மாலிக்யூல்ஸ், மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஸோ இந்த மைக்ரோ மாலிக்யூல்ஸ் என்னது? நம்ம ஆசிட் சால்யூபிள் பூல்ல கீழே வந்துருச்சு இல்லையா? ஹை சால்யூபிலிட்டி இருக்கு. தே கேன் பி ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக். ஆனால் சைட்டோபிளாஸ்மிக் கம்போனன்ட்ல தான் இருக்கும். அவங்களுடைய வெயிட் வந்து ரொம்ப கம்மி, ஒரு 18 இருந்து 800 டால்டன்ஸ் மட்டும்தான் அவங்களுடைய பாடி வெயிட்டா, மாலிகுலர் வெயிட்டா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த அமைனோ ஆசிட்ஸ், நைட்ரோஜனஸ் பேசஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் கூட இஸ் கம்மிங் அண்டர் மைக்ரோ மாலிக்யூல்ஸ் தான். ஆனால் இந்த மைக்ரோ மாலிக்யூல்ஸில் ஏன் மேம் லிப்பிட்ஸ் இருக்குது, ஆனால் லிப்பிட்ஸ் அங்கேயே மேலேயே தங்கிருமே அப்படின்னா, லிப்பிட்ஸ் வந்து செல் வால்ல, செல் மெம்ப்ரேனில் நமக்கு ஓகே, நம்ம செல் மெம்ப்ரேனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம மெம்ப்ரேனை உடைக்கும் போது அது அப்படியே பீஸாக சங்காக இருக்கும். ஸோ அதனால தான் அது மேல் ரிட்டன்டேட்லேயே நமக்கு தங்கிடுது. சரியா? நம்ம மேக்ரோ மாலிக்யூல்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது 100% ஒரு 10,000 டால்டன்ஸ் மேலே தான் வந்து அவங்களோட பாடி வெயிட், மாலிகுலர் வெயிட் இருக்கும். கம்மியான சால்யூபிலிட்டி, எப்பவுமே ஆர்கானிக்காக தான் இருப்பாங்க. ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் மட்டும்தான். that includes your carbohydrates, proteins and nucleic acids. ஓகே, ஸோ நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பர்சன்டேஜ் நம்ம மாஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் தண்ணி தான் இருக்கிறதுலையே ஜாஸ்தி, followed by the proteins, because நம்ம building blocks is protein, repair mechanismக்கு we need proteins அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ தண்ணிக்கு அடுத்து ஜாஸ்தி இருக்கிறது நமக்கு proteins, then we have nucleic acids அடுத்த பட்சத்தில், அதுக்கப்புறமா carbohydrates, அதுக்கப்புறமா lipids, and கடைசியாக தான் இத்ரூண்டு தான் நமக்கு அயன்ஸ் நம்மளோட பாடியில் இருக்கு. ஓகே, நான் இந்த ஒரு டேபிள் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அகேன், ஏன்னா இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸும் நிறைய நமக்கு நீட்ல வந்திருக்கு. சரியா? நான் ஸ்டார்டிங் ஆஃப் வித் பாலிசாக்கரைட்ஸ், நம்மளோட ஃபர்ஸ்ட் பயோ மேக்ரோ மாலிக்யூல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இஸ் த மோனோமர். ஸோ ஒரு சுகரை இன்னொரு சுகருக்கு பக்கத்தில் வச்சு we are forming a bond. ஓகே, ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பாண்ட் இட் இஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் அது சொல்கிறதுக்கு முன்னாடி you have to understand that இந்த ஒரு பாலிசாக்கரைட்ல வந்து the right end is called the reducing end, left end is called the non-reducing end. Okay, so என்னோட ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகரையும் இன்னொரு சுகரையும் நான் ஒட்ட வைக்கும் பொழுது always right side is reducing, ஆருக்கு ஆர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. so right side is reducing, left side is not reducing. and இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பாண்டுக்கு பேரு glycosidic bond.
ஓகே ஸோ அதுவும் ஒரு ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் தான் ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பாண்ட் வந்து நமக்கு கிளைகோசிடிக் பாண்ட் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த பாலிசாக்கரைடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வி ஹேவ் செல்யூலோஸ் ஸோ செல்யூலோஸோட மோனோசாக்கரைடு வந்து இஸ் குளுக்கோஸ் ஸோ குளுக்கோஸ் அடுத்து வச்சு ஃபார்ம் ஒரு பெரிய செயின் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா வி ஃபார்ம் செல்யூலோஸ் ஸோ நிறைய ஸ்டார்ச் இன் பிளான்ட்ஸ் ஓகே கிளைகோஜன் இன் அனிமல்ஸ் செல் வாலில் பேப்பர் பல்ப்ல எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த செல்யூலோஸ் அப்படிங்கிற மாலிக்யூல் வந்து டெஃபினட்டாக வில் பி present ஓகே நான் இனியூலின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாலிமர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் நாட் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸோட பாலிமர் வந்து இனியூலின் அண்ட் கைட்டின் நம்ம ஆர்த்ரோபோட்ஸ்ல எக்ஸோஸ்கெலட்டன்ல இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதோடைய மோனோமர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அசிடைல் கெலக்டோஸ் அமீன் அப்படிங்கிற பர்டிகுலர் ஒரு கம்போனன்ட் தான் ஸ்டைல் குளுக்கோசமீன் ஸோ இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸ் தான் அது மோனோமர்ஸ் அண்ட் இந்த மோனோமர்ஸை வச்சு தான் நம்ம கைட்டின் ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே நம்ம ஆர்த்ரோபோட்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸோஸ்கெலிட்டன் ஸோ ஐ ஜஸ்ட் புட் அவுட் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூ பசங்களா இதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ஆல்சோ கேன் கம் நான் ரிமெம்பர் ஒரு சின்ன பாயிண்ட் நான் இங்கே சொல்கிறேன் ஸ்டார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஓகே ஸோ அந்த ஒரு காம்ப்ளெக்ஸான ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரில் இதே ஒரு பாலிமரைசேஷன் நடக்கும்பொழுது என்னுடைய அயோடின் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதனால தான் ஸ்டார்ச் வில் ப்ரொடியூஸ் அ ப்ளூ பிளாக் கலர் வித் அயோடின் ஆனால் செல்யூலோஸ் சிம்பிள் செல்யூலோஸில் வந்து அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறதுனால தான் செல்யூலோஸ் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு பீஸ் ஆஃப் டிஷ்யூவில் நம்ம வந்து அயோடின் போட்டோம் அப்படின்னா இட் டஸ் நாட் give us the blue black color okay this is a very common assertion reason or statement based question நீங்க நீட்ல பார்க்கலாம் so அதனால I just gave you that point here now ரெண்டாவது படியா we will see the nucleic acid so nucleic acid பத்தி already நம்ம nitrogenous base nucleoside nucleotide பத்தி பேசிட்டோம் இல்லையா so நிறைய nucleotides okay so nucleotides ஓட polymer okay polymer of nucleotides தான் வந்து is our nucleic acid now அந்த polymerல வந்து அந்த nucleotideல வந்து யூஸ் பண்ற sugar ribose sugar-ஆ இருக்கலாம் அல்லது deoxyribose sugar-ஆ இருக்கலாம் ஸோ ரைபோஸ் சுகரா இருந்தா அதுக்கு பேர் RNA deoxyribose sugar-ஆ இருந்தா அதுக்கு பேர் DNA ஓகே as simple as that ஸோ DNA வந்து மோஸ்ட்லி டபுள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் பட் இது வந்து யூஸ்வலாக மோஸ்ட்லி RNA வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் அண்ட் டிஎன்ஏல நமக்கு ATGC பார்க்குறோம் பட் RNA-ல AUGC நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரியான நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான நியூக்ளியோசைட்ஸ் தான் நமக்கு அங்கே ஃபார்ம் ஆகும் ஓகே நான் சொன்ன மாதிரி சுகர் வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் போத் ஆஃப் தீஸ் காம்பனன்ட்ஸ் ரெண்டு பேருமே ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தால் கூட RNA இல்லாமல் நம்மளால டிஎன்ஏ மெசேஜஸ் எதையுமே இன்டர்பிரட் பண்ண முடியாது இல்லையா ஸோ ரெண்டு நியூக்ளிக் ஆசிட்ஸுமே நமக்கு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன் தட் சென்ஸ் நவ் கமிங் டு த proteins pasangla proteins patti like I already told you proteins வந்து is going to form by the polymerization of the amino acids so amino acids kulla peptide bond மூலமா this whole chain is going to form and இவங்க வந்து heteropolymer because நிறைய different kinds of amino acids வந்து can play a role here இல்லையா now proteins எல்லா இடத்துலயுமே இருக்கு collagen trypsin insulin antibody receptors எல்லா இடத்துலயுமே you can find proteins பசங்களா அதுக்கான few examples I have given but இதையும் தாண்டி நிறைய இருக்கு நம்ம பாடியில now இந்த proteins-ல வந்து amino acid எப்படி உட்கார வச்சிருக்கோம் first இவன் அடுத்தவ ஸோ அந்த ஒரு ஆர்டர் தான் நம்மளோட பிரைமரி சீக்வன்ஸ் இந்த பிரைமரி சீக்வன்ஸை நம்ம ஃபர்தராக ஒரு ரவுண்ட் மடிச்சு வைக்கும் பொழுது இட் பிகம்ஸ் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஒரு ஆல்ஃபா ஹெலிக்ஸாவோ இல்லை பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டாவோ இருக்கலாம் அண்ட் அதை ஃபர்தராக நம்ம ஒரு 3D ஸ்ட்ரக்சரில் மோல்டு பண்ணும்பொழுது இட் பிகம்ஸ் அ டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஸோ எந்த ஒரு ப்ரோட்டீனுக்குமே பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இந்த ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் தென் ஒரு சில கேசஸ்ல எனக்கு ஒரு சப்யூனிட்டை நான் சுருட்டி வச்சுட்டேன் பட் இந்த மாதிரி நிறைய சப்யூனிட்ஸை சேர்த்து ஓட்ட வச்சாதான் எனக்கு ஒரு முழு ப்ரோட்டீன் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின் மாதிரியான ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொன்னா அங்க வந்து நமக்கு ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் கிடைக்குது ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 சப்யூனிட் இருக்கு நம்ம ஹீமோகுளோபின்ல ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரொடியூஸ் ஸோ நம்ம ப்ரோட்டீன்ஸ்லயே இந்த 4 வகையான ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் பாசிபிள் அண்ட் இதெல்லாம் தான் நம்ம என்டையர் பாடியில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே எடுத்து
நடத்துறாங்க. Okay, so this was all about your biomolecules பசங்களா. The last part of biomolecules is about enzymes. Now enzymes is definitely a protein இல்லையா? So இப்போ நான் கடைசியா protein சொல்லும் போது கூட அதுல enzymes are a very very important category of proteins. அவங்க வந்து they are acting as biocatalysts. Okay, and இவங்களுடைய tertiary structure நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் லைனா அவங்களுடைய ரோல் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டி நெக்ஸ்ட் ஒரு 3D ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ணும்பொழுது தான் அதோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனாலிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்சைம்ஸை ஃபோல்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு சில பாக்கெட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்படி கிரியேட் பண்ண ஃபோல்ட் பண்ணி ஐ வில் ஹாவ் அ ப்ராப்பர் பாக்கெட் தட் இஸ் கிரியேட்டட். ஓகே, இந்த ஒரு பாக்கெட் இஸ் கால்ட் மை ஆக்டிவ் சைட். ஓகே, அண்ட் இந்த ஆக்டிவ் சைட்ல தான் என்னோட சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகி அதுக்கான என்சைம் வந்து பூட்டு சாவி மாதிரி லாக் ஆகி இட் வில் பிரிங் அபவுட் அ ரியாக்ஷன். ஓகே, ஸோ அதனால இந்த ஆக்டிவ் சைட் இல்லைன்னா என்னோட என்சைமே வேஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இங்க என்சைம்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். ஓகே, நான் சொன்ன மாதிரி they are specific to a substrate. ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தான் இருக்க முடியும். ஓகே, அந்த சாவியை நீங்க டூப்ளிகேட் பண்ணலாம், பட் வேற விதமான சாவி வந்து cannot fit இல்லையா? ஸோ that's what I mean here. ஓகே, அண்ட் ஒரு சில நேரங்கள்ல ரைபோசைம்ஸ் ரைபோநியூக்ளியேஸ் அதெல்லாமே நம்ம சொல்லுவோம், which is nothing but nucleic acids. அவங்க என்சைம் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்களே தவிர கோர் என்சைம்ஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது தே ஆர் ஆல்வேஸ் அ ப்ரோட்டீன். ஆனால் எல்லா ப்ரோட்டீனுமே என்சைமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ஒரு கொஸ்டினும் வந்து நிறைய நீட்ஸில் வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஓகே, நான் என்சைம்ஸை பொறுத்த அளவில் எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா சேம் பூட்டு சாவி மெக்கானிசம். நம்ம வந்து ஒரு பூட்டு தனியாக வச்சிருக்கோம், சாவி தனியாக வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஓப்பன் பண்ணதும் என்ன ஆகும், ஓப்பன் ஆன பூட்டு அண்ட் சாவி அப்படின்னு தனியா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம திறந்து பூட்டுலேருந்து நம்ம சாவியை எடுத்துட்டு வேற அதே மாதிரி ஒரு பூட்லாம் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், என்னோட என்சைம் அண்ட் சப்ஸ்ட்ரேட் முதல்ல நம்ம சேர்க்கிறோம். ஓகே, an ES காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் தனித்தனியா இருந்ததுலேருந்து நம்ம சேர்க்கிறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன, நம்ம பூட்டை திறக்கிறோம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா சாவி பறந்து போயிடலையே இல்லையா, சாவி அங்கேயே தான் இருக்கு. ஸோ திறந்த பூட்டு பிளஸ் சாவி அப்படின்னு சொல்லும் போது ஒரு என்சைம் ப்ராடக்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம். அதுக்கப்புறமா நான் சாவியை ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ப்ராடக்ட் தனியா என்னோட என்சைம் எனக்கு தனியா திருப்பி கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஸோ இந்த என்சைமை யூஸ் பண்ணி அதே HSL பூட்டு இன்னொன்று இருந்தது அப்படின்னா same thing, I can form a complex, form a EP complex and a E plus P. So E plus S lende it is becoming ES complex, EP complex and then E plus P complex பசங்களா. பட் இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால எப்படி மேம் ஒரு ரியாக்ஷன் வந்து இந்த மாதிரி 10,000 மடங்கு 10 மில்லியன் மடங்குலாம் எப்படி வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்ட்ரேட்டுக்கும் சரி ப்ராடக்ட்டுக்கும் சரி ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். ஓகே, ஸோ என்னோட எனர்ஜி லெவல்ல இருந்து நான் சம்டைம்ஸ் எனர்ஜி வாங்கிக்கிட்டு ஒரு ஹையர் எனர்ஜி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்கிட்ட எனர்ஜியை நான் வெளியே ரிலீஸ் பண்ணிட்டு லோவர் எனர்ஜியில் ஒரு ப்ராடக்ட் நான் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நான் ஒரு எக்ஸோதர்மிக் அல்லது எண்டோதர்மிக் ரியாக்ஷன் எந்த ஒரு ப்ராடக்ட் நான் ஃபார்ம் பண்ணாலுமே நான் நடுவில் வந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா வீட்டில் பெரியவங்க கிட்டலாம் கேட்டு கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் தான் நான் ஒரு காரியத்தை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம சப்ஸ்ட்ரேட்டும் என்ன, இன்டர்மீடியட்டான டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்கள எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அவங்கள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ப்ராடக்டா ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால அவங்களோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே, ஸோ என்னோட சப்ஸ்ட்ரேட் லெவல்ல இருந்து எவ்வளோ மேல என்னுடைய இந்த ஆக்டிவேஷன் என்னோட டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் எல்லாம் எவ்வளோ மேல எனர்ஜியில இருக்காங்களோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் நான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் என்சைமை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இங்க கிராஃப்ல காமிச்சிருக்கிற மாதிரி என்னோட ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சிடுது. அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைஞ்சிடுச்சுன்னா நான் அவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி என்னோட அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ஸ் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. அவங்களே கொஞ்சம் இறங்கி வந்துட்டாங்க அப்படின்னோடனே எனக்கு என்னுடைய டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ்லாம் குயிக்காக முடிச்சுட்டு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு த என்சைம் இஸ் ஒர்க்கிங். ஸோ ஒவ்வொரு என்சைமுமே இட் ஆக்ட்ஸ் பை லோவரிங் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோ பண்ணுறதுனால தான் நம்ம
enzymes எல்லாமே is helping in catalyzing reaction, accelerating the rate of the reaction. Now என்னென்ன factors ma'am is affecting நம்மளோட இந்த ஒரு formation of ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிஹெச். எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிஹெச் இருக்குது, ஸ்பெசிஃபிக்கான டெம்பரேச்சர் இருக்குது. அங்கே தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் இருக்கும். அதுதான் நம்ம ஆப்டிமம் டெம்பரேச்சர் அல்லது ஆப்டிமம் பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு பக்கமுமே ஆஸ் யூ ஆல் கேன் சி இந்த ஆப்டிமம்க்கு ரெண்டு பக்கமுமே இட் வில் குறைஞ்சிஃபை. ஸோ முக்கியமாக டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி நம்ம கூட கூட இட் வில் கம் டவுன் டு அ பிக் எக்ஸ்டென்ட் பசங்களா. நம்மளோட ஆக்டிவிட்டி வந்து ஒன்று குறையும் இல்லை கூடும் ஃபார் அ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் ஆன் போத் த சைட்ஸ். ஓகே, ஸோ லோ டெம்பரேச்சர்ல என்னைக்குமே நம்ம அந்த இன்ஆக்டிவாக ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹை டெம்பரேச்சர்ல அவசியம் it will get destroyed. So in the optimum temperature and pH manage பண்றது is very very important. Okay, and then we have the concentration of the substrate. So concentration of substrate பத்தி பேசும்போது what happens is நம்ம ஹேர் கட்டுக்கு போகும்போது ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் போற வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். ஆனா 6வது பேர் போகும்போது they have to wait in the queue. ஸோ அதே மாதிரி எவ்வளோ என்சைம்ஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு சப்ஸ்ட்ரேட்டை நான் அனுப்புற வரைக்கும் என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனா அந்த ஒரு நம்பர் ஆஃப் என்சைம் மாலிக்யூல்ஸ் நான் மீட் பண்ணதுக்கு அப்புறமா வாட் வில் ஹேப்பன் இஸ் என்னுடைய மொத்தமான என்னோட ஸ்பீட் வந்து அங்கேயே நின்றுடும். அதுதான் என்னோட மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு ஆயிடும். அதுதான் என்னோட விமேக்ஸ். ஓகே, அண்ட் இதில் பாதியை ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ சப்ஸ்ட்ரேட் தேவையோ அதுதான் என்னுடைய KM. ஓகே, ஸோ பாதி மேக்ஸிமம் வெலாசிட்டியை ரீச் பண்ணுறதுக்கான சப்ஸ்ட்ரேட் தான் என்னுடைய KM. ஸோ இதை வச்சு ஒரு பர்டிகுலர் என்சைம்க்கு வந்து அஃபினிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஐ நோ டைமர் முடிஞ்சு போயிடுச்சு, பட் தென் ஜஸ்ட் ஒரு 2 more minutes வந்து ஐ ஹாவ் கண்டென்ட் டு ஃபினிஷ் பசங்களா. ஸோ 30 minutes கொஞ்சம் 32 minutes நம்ம இந்த தடவை மட்டும் ஆக்கிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு KM வேல்யூ வச்சு என்னோட பர்டிகுலர் என்சைம்க்கு எவ்வளோ அஃபினிட்டி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஹிபிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ அவங்க பார்க்கறதுக்கு சப்ஸ்ட்ரேட் மாதிரியே இருப்பாங்க. அண்ட் இந்த ஒரு மாலிக்யூல் வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டோட இடத்த ஆக்கியூபை பண்ணிக்கிச்சு அப்படின்னா என்னோட என்சைமும் ஏமாந்து அங்கே போய் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். பட் ரியாக்ஷன் வில் நெவர் ப்ரொசீட். ஸோ என்னோட ரியாக்ஷன் இஸ் இன்ஹிபிட்டட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸ்க்கு சக்சினேட் தான் சப்ஸ்ட்ரேட். ஆனால் மேலோனேட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இது மாதிரியே இருக்கிறதுனால சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸ் ஏமாந்துடும். Okay, so அந்த மாதிரியான factors can affect. Now moving to the last part. Okay, exactly 2 minutes I'll finish it, don't worry. So enzyme classification ல வந்து பாத்தீங்கன்னா always I say hill top இல்லையா. ஸோ அதில் வந்து H stands for hydrolysis. நம்ம ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனுக்கு ரிமூவல் ஆஃப் வாட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். ஐசோமரேசஸ் ஒரு ஐசோமரை இன்னொரு ஐசோமருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. லயேசிஸ் தண்ணியை தவிர வேற ஏதாவது குரூப்பை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா we will use lyasis, double bond formation will happen. And then ligase ஒட்ட வைக்கிறது, connection of any two molecules, any kind of bond formation, ligase. Then transferase. ஓகே, எனக்கிட்ட A plus B ஒரு குரூப் இருக்கு அப்படின்னா பக்கத்தில் C வரும்பொழுது C plus B அந்த ஒரு குரூப்பை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு I will need transferase. And of course lastா we have the oxidoreductase, அதாவது oxidation and reduction reactions ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா I have the oxidoreductase. P வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த 6 different categories of enzymes நம்ம கிட்ட இருக்கு which is helping in all kinds of living reactions. Okay, now always நம்ம enzymes-ல ஒரு protein part இருக்கு பசங்களா plus a cofactor. Okay, now இந்த ஒரு protein part தான் நம்ம apoenzyme அப்படின்னு சொல்லுவோம். and இந்த apoenzyme-உம் cofactor-உம் சேரும் பொழுது தான் it forms a hollow enzyme. and அதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனலான என்சைம். சப்போஸ் இந்த கோஃபேக்டர் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோட என்சைம் ஃபங்க்ஷனே ஆகாது. சரியா? now coming to என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் இருக்குன்னா வெரி சிம்பிள், 3 கேட்டகரி தான். இன்ஆர்கானிக், ஆர்கானிக் and then அதுலயே நமக்கு 3 கேட்டகரிஸ் இருக்கு which is மெட்டல் prosthetic group and coenzymes. So organic factorல வந்து we have main-ஆ 2 category which is prosthetic group, coenzymes. prosthetic groupனா டைட்டா ஒட்டிக்கும், coenzymeனா லூசா அப்பப்போ வந்துட்டு போகும். அவ்வளவுதான் 2 பேருக்கும் வித்தியாசம். example for prosthetic group is heme,
catalase and peroxidase coenzyme க்கு வந்து NAD and NADP ல வந்து niacin மாதிரியான ஒரு particular coenzymes வந்து generally is present and அந்த coenzymes ல வந்து vitamin component இருக்கிறதுக்கு chances இருக்கு. And then metal ions வந்து நம்மளோட inorganic factors. அவங்களோட வேலை என்னன்னா ஒரு பக்கம் substrate ஓட இன்னொரு பக்கம் நம்மளோட enzyme ஓட அப்படின்னு சொல்லி நமக்கு coordination bonds form பண்ணுவாங்க. So உதாரணத்துக்கு Zn metal வந்து is the important cofactor in carboxypeptidase. Okay, so that's it pasangla. I know 30 minutes ku or 2 minutes extra spill aiduchi iniki. Okay, அடுத்த class la I will also make sure that நம்ம 30 minutes revision na tan 30 minutes la mudikra madri. Okay, but nevertheless this is all about your biomolecules. Okay, so entirely in the notes வந்து I will be posting it in the community pasangla. So if you have any doubts கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. and அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நம்மளோட ஆன்லைன் பேட்சஸ் பத்தின டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். so if you are interested நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி டெஃபினட்டா என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, so இன்னைக்கு நம்ம பயோமாலிக்யூல்ஸ் ரிவைஸ் பண்ணியாச்சு. so இப்படியே நீங்க டெய்லி வந்து இந்த கிளாஸோடயே அப்படியே நீங்க வந்து ஒவ்வொரு சாப்டருமே படிச்சீங்க அப்படின்னா ஜுவாலஜி செக்ஷன் வரும்பொழுது இதெல்லாம் என்னது வெரி ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 5 மினிட்ஸ்ல மார்க் பண்ணிட்டு ஓடி போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, நல்லா படிங்க. இஃப் யூ ஹேவ் எனி அதர் கொஸ்டின்ஸ் எனி அதர் டவுட்ஸ் டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்லோலி நீங்க கேட்குற ஒவ்வொரு சாப்டருமே நான் வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் பசங்களா, see you very soon.